வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவை காண வந்த அனைவரையும் லைஃப் கைட் தமிழ் சேனல் சார்பாக நன்றி கலந்த வணக்கம். இங்கு நாம் அனைவரும் பிடித்த மாதிரியான வாழ்க்கையை தான் வாழ்கிறோமா என்று கேட்டால் இங்கு பலரது பதில் இல்லை. கட்டாயத்தின் பேரில், காலத்தின் பேரில், இந்த ஊர், உலகம் என நிறைய காரணங்களுக்காகவே நாம் இங்கு சந்தோஷமாக வாழ்வது போல் நடித்துக் கொண்டுள்ளோம். இன்று நாம் பார்க்க போவது என்னவென்றால், நம் வாழ்க்கையில் உள்ள மறைமுக எதிரி, அதாவது நம் கூடவே இருக்கும் எதிரிகளை நாம் எப்படி கண்டறிந்து அவர்களை எப்படி சமாளிப்பது என்பதற்கான 10 சாணக்கிய தந்திரங்களை பற்றி பார்க்க போகிறோம். இங்கு நமக்கு எதிரிகள் என்று வெளியில் யாரும் இருப்பதில்லை. நம்முடனே இருக்கும் இரத்த உறவுகளாகவும், இல்லை நம்முடன் வாழும் கணவன் மனைவியாகவும், இல்லை நாம் பெற்ற குழந்தைகளாகவும், நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்களாகவும், இப்படி நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் எதிரிகள் இல்லை. நம் கண்ணுக்கு தெரிந்த எதிரிகளை தினம் தினம் அன்றாட வாழ்வில் சந்தித்துக் கொண்டே இருக்கும் நிலைமையில் உள்ளோம். நாம் எடுக்கும் சில தவறுகள் என்னவென்றால், நாம் இவர்களை விட்டு எப்படி பிரிந்து வாழ்வது, நாம் இவர்கள் இல்லாமல் எப்படி வாழ்ந்து காட்டுவது, நாம் இவர்களை விட்டு என்ன செய்வது, இப்படி நாம் யோசிப்பதே நம் வாழ்க்கையை இன்னும் பின்னுக்கு தள்ளி இவர்களுக்கு அடிமையாகவே வைத்திருக்கிறது. இங்கு நாம் பல பேர் செய்யும் தவறு என்னவென்றால், தனியாக வாழ்ந்து காட்டுவது ஒரு பெரிய சவால் என நினைப்பதே. நமக்கு துரோகம் செய்பவர்களை விட்டு விலகாமல், அவர்கள் இல்லாமல் நாம் எப்படி வாழ முடியும் என்ற சிந்தனையே இங்கே பல பேரின் வாழ்க்கை நம் எதிரிகளுடன் பயணிப்பது போல் இருக்கிறது. நம் வாழ்க்கைக்கு தேவையில்லாதவர்களை நம்முடன் வைத்துக்கொண்டு கஷ்டப்படுவதை விட அவர்களை விட்டு விலகுவதே நம் வாழ்க்கையில் சிறந்த முடிவாக இருக்கும். அப்படிப்பட்ட எதிரிகளை நாம் எப்படி கையாள்வது என்பதை சாணக்கியர் கூறிய 10 தந்திரங்கள் மூலம் தெரிந்து கொள்ள நமது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு வீடியோவை முழுமையாக பார்க்கவும். தகவல் ரகசியம்: உங்கள் எதிர்கால திட்டங்கள், முதலீடுகள் அல்லது ரகசியங்களை யாரிடமும் முன்கூட்டியே பகிராதீர்கள். காரியம் முடிந்த பிறகு வெற்றியை மட்டும் காட்டுங்கள். எதிரிக்கு உங்கள் அடுத்த நகர்வு தெரியவில்லை என்றால் அவரால் முட்டுக்கட்டை போட முடியாது. அதிகப்படியான பணிவு: ஒருவர் உங்களை வீழ்த்த துடிக்கும் போது அவரிடம் சண்டையிடாமல் வழக்கத்தை விட அதிக பணிவுடன் நடந்து கொள்ளுங்கள். இது அவர்களை குழப்பமடைய செய்யும். உங்கள் பணிவு அவர்களை தற்காப்பு நிலைக்கு தள்ளும். அவர்களின் சூழ்ச்சிகள் வேலை செய்யாது. சுய முன்னேற்றமே சிறந்த பழிவாங்கல். உங்களை அவமானப்படுத்துபவர்களுக்கு வார்த்தைகளால் பதில் சொல்லாதீர்கள். உங்கள் தகுதி, வருமானம் மற்றும் சமூக அந்தஸ்தை உயர்த்துவதில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். நீங்கள் உயரத்தில் இருக்கும்போது அவர்கள் தானாகவே சிறியவர்களாக தெரிவார்கள். உணர்ச்சிகளை காட்டுவதை தவிர்த்தல்: எதிரி உங்களை கோபப்படுத்த முயற்சிக்கும் போது முகத்தில் எந்த சலனமும் காட்டாமல் புன்னகையுடன் இருங்கள். உங்கள் கோபம் அவர்களுக்கு கிடைக்கும் வெற்றி, உங்கள் புன்னகை அவர்களுக்கு தோல்வி. நட்பின் மூலம் அறிதல்: எதிரியை தூர தள்ளுவதை விட சில நேரங்களில் அவர்களை கண்காணிக்கும் தூரத்தில் வைத்திருப்பதே நல்லது. அவர்களின்